இந்த சப்ஜெக்டில் கிரைஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் பேசுகிறேன். ஸோ கிரைஸ்ட்டை டிஃபைன் பண்ணணும் இல்லையா? இப்போ கிரைஸ்ட்டை டிஃபைன் பண்ணணும். நம்ம நேற்று கொஞ்சம் அந்த இதெல்லாம் ஜீசஸ் அண்ட் கிரைஸ்ட் பேசிகிட்டு இருந்தேன். உங்களை சும்மா வேறுபடுத்துறதுக்காக செப்பரேட் பண்ணிட்டு இருந்தேன். வேறுபடுத்தி காட்டுறதுக்காக வேண்டிய செப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி செப்பரேஷன் இல்லை, ஏன்னா கிரைஸ்டின் ஜீசஸ் பிரிக்க முடியாது. கிரைஸ்டின் ஜீசஸும் பிரிக்க முடியாது. இன்செப்பரபிள் யூனியன் தான், அது இன்செப்பரபிள் தான். ஓகேங்களா? ஆனால் கிரைஸ்ட்ன்றது இப்படி சொல்கிற புரிதலுக்காக நான் செப்பரேஷன் பண்ணுறேன். கிரைஸ்ட்ன்றது வந்து நம்ம ஜீசஸ் அப்படின்னு ஒரு 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 வட்டத்துக்குள்ளே வச்சுருக்குறோம்ல. என்ன ஜீசஸ் வரட்டும் அப்படின்னாக்கா, ஈஸ் ஆல்சோ ஜூ, ஓகேங்களா, யூதர். அதுக்கப்புறம் ஈஸ் சன் ஆஃப் ஏப்ரஹாம், சன் ஆஃப் டேவிட். இதெல்லாம் ஒரு வட்டம், புரியுதுங்களா? ஒரு ஒரு பவுண்டரி போட்டு வச்சுருக்கோம் ஜீசஸ்க்கு. ஒரு பவுண்டரி போட்டு அதுதான் பார்க்குறோம். ஜீசஸ்னோடனே என்ன ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம்? முடி வந்து தோல் வரைக்கும் இருந்துச்சா அப்படின்னு பார்க்குறோம்ல, புரியுங்களா? அதான் பவுண்டரி. ஜீசஸ் வந்து இன்சைட் பவுண்டரின்ற. ஏன் முடி தோல் வரைக்கும் இருந்துச்சு? ஏன்னா வந்து அவருடைய கல்ச்சர், புரியுதுங்களா? இது எப்படி இருக்குன்னா, ஜீசஸ் ஒரு எக்ஸாம்பிள் புரியுதுக்காக டிஃப்ரென்ஷியேட் சொல்கிறேன். ஜீசஸ் வந்து தமிழ்நாட்டில், அது குறிப்பாக சென்னையில் ராயபுரத்தில் பிறந்திருந்தாருன்னு வச்சுங்க. அப்போ யாரும் ஜீசஸ் தரிசனத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா லுங்கி கட்டியிருப்பாரான்னு கேட்போம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லுங்கி கட்டியிருப்பாரான்னு கேட்போம். ஏன் கேட்போம்? ஏன்னா ராயபுரத்தில் அதுதான் ட்ரெஸ்ஸு. அவன் கோட் சூட் போட்டு உட்காந்துருக்க மாட்டான், லுங்கி கட்டியிருப்பான். அதே மாதிரி இப்போ ஜீசஸை நம்ம பார்க்கும்போது, தரிசனத்தை பார்க்கும்போது அங்கி போட்டிருந்தாருன்றோம், புரியுதுங்களா? ஏன் அங்கி போட்டிருந்தாரு? ஏன்னா அன்னைக்கு நம்ம ஜீசஸ் ஜூயிஷ் ரிலிஜியனோடையும் ஜூயிஷ் ரேஸோடையும் இஸ்ரேல் ரேஸோடையும் ஜூ அப்படின்ற ஒரு ரேஸோடையும் கன்ஃபைன் பண்ணி சின்னதாக ஆக்கி வச்சிருக்கோம். அப்படிதான் இருக்காரு, இப்படிதான் இருந்தாரு, அப்படிதான் இருந்தாரு. கோட் சூட் போட்டு இல்லைல்ல. ஏன்னா அவர் லண்டனோட கன்ஃபைன் ஆகலை, இல்லை வந்து வெஸ்டர்னோட கன்ஃபைன் ஆகலை. கோட்டு சூட் போடல. ஜூவோட இது பண்ணதுனால அந்த இது பேசுகிறோம். அப்புறம் அவர் இது போத்தியிருந்தார், அதுக்கப்புறம் அந்த சேஷ் போட்டிருந்தாரு. ஏன் அப்படின்னாக்கா ஜீசஸ் சின்னதாக ஆக்கி வச்சிருக்கோன்னா அவர் அப்படிதான் இருக்காரு, புரியுதுங்களா? அவர் அப்படிதான் வெளிப்பட்டார் எங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா கிரைஸ்ட் அப்படின்னும் போது அது வந்து இட் இஸ் பிகர், 100 times ஃபார் பிகர் தேன் ஜீசஸோடைய இப்போ பேசிட்டு இருக்க அந்த பவுண்டரி சொல்கிறேன். ஒரு பவுண்டரி பேசிட்டு இது அவர் he was only sent for the lost sheep of Israel, புரியுதுங்களா? பவுண்டரிஸ் கன்ஃபைன் ஆகுதுல்ல. he came to the Jews அதெல்லாம் வருதுல்ல. he came to his own and the own received him notன்ற மாதிரி, அது மாதிரி பவுண்டரிஸ்லாம் வருதுல்ல. இதெல்லாம் ஜீசஸ் கன்ஃபைன் ஆயிடுறாரு இதில். ஆனால் when Jesus becomes the Christ, when Jesus becomes the Christ, when Jesus manifested as Christ அப்படின்னும் போது அதெல்லாம் தூக்கி சாப்பிட்றாரு. கிரைஸ்ட் வந்து இட்ஸ் பிகர் என்டிட்டி. இப்படி சொல்லலாமா? இப்போ ஜீசஸ் நின்று பேசிட்டு இருக்காருங்க, இப்படி புரியறதுக்கு சொல்கிறேன். இப்போ ஜீசஸ் நின்று பேசிட்டு இருக்காரு, மக்கள்கிட்ட நின்று பேசிட்டு இருக்காரு, எல்லா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. வாயை திறந்து யூ டிட் நாட் விசிட் மீன்றாரு. பார்க்குறாங்க. எப்போன்னு கேட்குறாங்க. when I was in the prison, when I am in the hospital, when இதெல்லாம் சொல்லிட்டு you did not visit me அப்படின்னா when were you அப்படின்னோன்னா, when were you in hospital அப்படின்னும் போது that which you have done to the least of the brother and you have done it unto me சொல்றாருல. அப்போ இவர் ஜீசஸ் இங்க நின்று பேசிட்டு இருக்கும் போது இப்படி சொல்லலாமா? ஜீசஸ் இங்க நின்று பேசிட்டு இருக்கும் போது கிரைஸ்ட் பிரிசன்ல இருக்கிறாரு. எப்படியா கிரைஸ்ட் பிரிசன்ல இருக்காரு? எப்படி கிரைஸ்ட் அதே டைம்ல கிரைஸ்ட் சுகவீனமும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, புரியுதுங்களா? ஜீசஸ் இங்க நின்று பேசிட்டு இருக்காருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்காரு. ஆடியன்ஸ் பேசிட்டு இருக்காரு, ஜூஸ் பேசிட்டு இருக்காரு.
அதே டைமில் ஒரு ஜூயிஷ் பிரிசனில் இல்லை ரோமன் பிரிசனில் ஒரு ஜூவாவையும் ஒரு இந்தியன் பிரிசனில் ஒரு இந்தியனாகவும் பல பேர் உட்காந்து இருக்கிறாங்களே. ஒரு சைனீஸ் அவங்க பிரிசனில் ஒரு சைனீஸாகவும் கிரைஸ்ட் அடைக்கப்பட்டிருக்கிறாருன்ற, ஒரு ரஷ்யாவில் சிக் பெட்டில் அதே டைமில் 2 வருஷம் முன்னாடி சிக் பெட்டில் ஒரு நோயாளியை கிரைஸ்ட் படுத்திருக்காரு. And if somebody in Russia 2000 years ago visited that patient Christ, Jesus standing in the synagogue, he will say, yes, you visited me. புரியுதுங்களா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நின்று பேசிட்டு இருக்கும்போது இந்தியாவில் ஒரு பிரிசனில் இருக்கிற ஒருத்தன் போய் இன்னொருத்தனை விசிட் பண்ணும்போது Jesus says, you visited me, நீ என்னை பார்த்தல அப்படிங்குவாரு. எப்போ நான் உங்களை பார்க்கவே இல்லையே. இல்லை, இங்கே நின்று பார்த்து பேசிட்டு இருக்க ஜீசஸ், ஆனால் எங்கும் பரம்பி இருக்கிறது கிரைஸ்ட். புரியுதுங்களா? கிரைஸ்ட் இஸ் இன் எவ்ரிபடின்ற. கிரைஸ்ட் இஸ் இன் எவ்ரிபடி. கிரைஸ்ட் இஸ் இன் யூ. கிரைஸ்ட் இஸ் இன் மீ. And Christ is also in Jesus big time. கிரைஸ்ட் எல்லாருக்குள்ளேயும் கிரைஸ்ட் இருக்காரு. எல்லாருக்குள்ளேயும் கிரைஸ்ட் இருக்காரு. ஏன் அப்படின்னாக்கா எல்லாருமே கிரைஸ்டுக்குள்ளதான் இருக்கிறோம். எல்லாமே கிரைஸ்டுக்குள்ளதான் இருக்கிறோம். எல்லாமே கிரைஸ்டுக்குள்ளதான் இருக்கிறோம். டிஃபரன்சியேஷனுக்கு தான் ஜீசஸ் அண்ட் கிரைஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இன்னொரு டிஃபரன்சியேஷன் சொல்றேனே. இப்போ ஜூஸ் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ் உட்காந்து மலை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. Blessed are the poor in spirit, for they shall be called சொல்றாரு. Blessed are the merciful, blessed are the peacemakers, blessed are those who are persecuted, blessed are those who mourn. இது பேசிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஆனா இந்த பக்கம் இமயமலையிலையும் அந்த பக்கம் அரபு நாட்டு டெசர்ட்லையும் இந்த பக்கம் ரஷ்யா பனிமலையிலையும் இந்த பக்கம் ஆஸ்திரேலியாவில் இருண்ட காட்டுலையும் ஒருத்தன் உட்காந்து தேவனோட கனெக்ட் பண்ணிட்டு இருப்பான். புரியுதுங்களா? அவனுக்கும் கிரைஸ்ட் அவன் வர்ஷிப் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கும் கிரைஸ்ட் அங்கே ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பார். இங்கே 2000 இயர்ஸ் முன்னாடி சொல்கிறேன். புரியுதுங்களா? இங்கே ஜீசஸ் பேசிட்டு இருக்காரு. ஆனால் அதே டைமில் மற்றவங்க எல்லாம் சும்மா படுத்துக்கிட்டு இருந்தாங்க நினைக்கிறீங்களா வீட்டில்? இங்கே மட்டும் யூதை மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கான். இல்லை, இங்கே பேசிட்டு இருக்கும்போது ஆல் த ஹில்ஸ், மவுண்டன்ஸ், ஃபாரஸ்ட், அந்த இடத்துலையும் அவர் பரம்பி இருக்கிறாரு. எவன்லாம் டியூன் பண்ணானோ அவன்லாம் பெற்றுக்கொண்டு தான் இருந்தான்ற, யோகமாக பெற்றுக்கொண்டு தான் இருந்தான்ற. ஆபிரகாமுக்கு வெளியும் பெற்றுக்கொண்டானுங்க, உள்ளேயும் பெற்றுக்கொண்டாங்கன்றாங்க. ஆபிரகாமுக்குள்ள இயேசுவை பார்த்தே பெற்றுக்கொண்டாங்க. ஆபிரகாமுக்கு வெளியே வெளியே என்னமோ நான் இஸ்ரேல் பேசுறேன். இஸ்ரேலுக்கு உள்ள இயேசுவை பார்த்து பெற்றுக்கொண்டாங்க, டச் பண்ணி பெற்றுக்கொண்டாங்க. இஸ்ரேலுக்கு வெளியே இந்தியாலையும் சீனாலையும் ரஷ்யாலையும் பர்மாலையும் ஜப்பான்லையும் ஆப்பிரிக்காலையும் அங்க கிரைஸ்டோட கனெக்ட் பண்ணி பெற்றுக்கொண்டாங்க. புரியுதுங்களா? சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். புத்தருக்கு யார் தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தது? சாத்தானா? எப்பா, ஒரு அனிமலை கூட நீ டிஸ்ட்ராய் பண்ணிடுறதப்பா, தீங்கு செய்யாதப்பா, நீ யார் சொல்லி கொடுத்தது? கிரைஸ்ட்ன்ற. ஏன்னா கிரைஸ்ட் பரம்பி இருக்காரு. அவர் பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எல்லாத்துலயும் இருக்காரு. அவர் லோகோஸா இருக்கிறாரு. பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எல்லாத்துலயுமே இருக்காரு. அவர் இல்லாத இடமே இல்லை. இப்போ வாட் இஸ் கிரைஸ்ட் அப்படின்னு
ஒரு கேள்வி கேட்குறான். கிரைஸ்ட் இஸ் எவ்ரி திங்ன்றாரு. புரியுதுங்களா? கிரைஸ்ட் இஸ் எவ்ரி திங். இந்த இடத்துல வந்து பேந்திசம் பேசுகிறோமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. பேந்திசம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, சன்னும் காடு தான், மூணும் காடு தான், ட்ரீஸும் காடு தான். அதனால அது எல்லாத்தையுமே ஒர்ஷிப் பண்ணலாம் அப்படின்றதான் பேந்திஸ்டிக் வியூ. மேஜராக ஹிந்து ரிலிஜன்ஸ் பேசுகிற வியூ. அதெல்லாம் பண்ணுறாங்க, நான் என் கடவுள் தான். இல்லை, அதை நம்ம சொல்லலை. ஆனால் சன்னுக்குள்ளேயும் கிரைஸ்ட் இருக்காரு, மூணுக்குள்ளேயும் கிரைஸ்ட் இருக்காரு, ட்ரீஸ்குள்ளேயும் கிரைஸ்ட் இருக்காரு, உன் எதிரிக்குள்ளேயும் கிரைஸ்ட் இருக்காரு, உன் நண்பனுக்குள்ளேயும் கிரைஸ்ட் இருக்காரு. ஏன் அப்படின்னாக்கா, கிரைஸ்ட் இல்லாத ஒரு இடமே இல்லை. பிகாஸ் கிரைஸ்ட் ஃபில்ஸ் ஆல் திங்ஸ். கிரைஸ்ட் ஃபில்ஸ் ஆல் திங்ஸ். ஸோ நம்ம பேந்திசம் பேசல, ஆனால் கிரைஸ்ட் பேசுகிறோம். கிரைஸ்ட் இன் ஆல் அப்படி அது பேசுகிறோம். கிரைஸ்ட் இன் ஆல் அது பேசுகிறோம். ஸோ இது வந்து ஒன்று வந்து இங்கே ஹைலைட் பண்ணுறேன். ஏன்னா இல்லாட்டினா வந்து பேந்திஸ்டிக் வியூ அப்படின்ற மாதிரி பேந்திசம் வியூன்னு ஆயிடுது. இல்லை, பேந்திசம் வியூ கிடையாது. ஓகேங்களா? ஸோ கிரைஸ்ட் இஸ் எவ்ரி திங்கும் போது எவ்ரி திங் இல்லை, அந்த எவ்ரி திங்கை ஃபில் பண்ணியிருக்குல்ல, அதை பேசுகிறோம். உங்கள் எனிமையை ஃபில் பண்ணியிருக்குல்ல, உங்கள் எனிமிக்குள்ளே இருக்கிற எல்லாம் மேட்டம், மாலிக்யூல், ஸ்பிரிட், சோலை ஃபில் பண்ணியிருக்குல்ல. அதனால ஏன்னாக்கா நத்திங் இஸ் அவுட் சைட் கிரைஸ்ட். நத்திங் இஸ் அவுட் சைட் கிரைஸ்ட். ஸோ கிரைஸ்ட் இஸ் எவ்ரி திங்ன்றோம். எல்லாம் ஃபில் பண்ணிடுச்சுங்க. உன்னோடாம கிரைஸ்ட் பரம்பி இருக்காருன்ற. ஓகேங்களா? பரம்பி இருக்காரு. ஸோ இந்த டிஃபரன்சியேஷனு ஜீசஸ் அண்ட் கிரைஸ்ட். ஜீசஸ் ஜீசஸ் டேக்கிங் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். எம்மாவ சிஷ்யர்கள் வந்து அறியல. ஏன் பார்க்கும்போது அவர் ஜீசஸ் மாதிரி இல்லை. ரிசரக்ஷனுக்கு அப்புறம் கிரைஸ்ட் ஜீசஸ் வந்து ரிசரக்ஷனுக்கு அப்புறம் ஜீசஸ் உடைய அந்த கிரைஸ்ட்னஸ் இருக்குல்ல, அது வந்து எப்படி இருக்குன்னா, அது வந்து முன்னாடி இருந்த கிரைஸ்ட் மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? சும்மா டிஃபரன்ஸ் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறதுக்கு. முன்னாடி இந்த கிரைஸ்ட் மாதிரி இருக்குது. எப்படி எம்ஓஆர்சிகள் பேசும்போது தான் கண்டுபிடிக்கிறாங்க, ஓ இவர் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி. பார்க்க எப்படி இல்லை, ஜீசஸ் மாதிரி இல்லை. ஏன் ஜீசஸ் இருக்கிறதுக்கு முன்னாடியும் கிரைஸ்ட் ஜீசஸ் மாதிரி இல்லையே பார்க்கறதுக்கு. புரியுதுங்களா? அந்த மேரி கிட்ட பிறந்ததுக்கு அப்புறம் தான் கிரைஸ்ட் ஜீசஸ் மாதிரி இருக்காரு பார்க்கறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஜீசஸ் மாதிரி இல்லை. அதே மாதிரி ரிசரக்ஷனுக்கு அப்புறமும் ஜீசஸ் மாதிரி இல்லை. நிறைய இடத்துல எம்ஓசிஷன்ல அப்படி பார்க்குறாங்க. மேரி வந்து கார்டனர்னு சொல்லி யோசிக்குது. ஆனால் பேசும்போது கிரைஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஏன்னா பேசும்போது கிரைஸ்ட் பேசுகிறாரு. என் வேலை வரவில்லைன்றாரு. அந்த இடத்துல ஜீசஸா பார்க்குறேன். ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் த லைஃப் அப்படின்னும் போது கிரைஸ்ட் அவருக்குள்ள மேனிஃபெஸ்டடாக இருக்காங்க. புரியுதுங்களா? அங்கே வந்து ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் த லைஃப், ஐ ஆம் த லைஃப், ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட், ஐ ஆம் தி அல்ஃபா, ஐ ஆம் தி ஒமேகா. இதெல்லாம் கிரைஸ்ட். Father, if it is your will, let this thing pass from me அப்படின்றது ஜீசஸ். ஸோ கிரைஸ்டையும் ஜீசஸ் செப்பரேட் பண்ண முடியாது. கிரைஸ்டையும் ஜீசஸ் பிரிக்க முடியாது. பிரித்து செப்பரேட் பண்ண முடியுமா? பிரிக்க முடியாது. பாலும் தண்ணியும் மாதிரி தான். பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. பாலில் தண்ணி வச்சுட்டா பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அது மாதிரி செப்பரேட்டே பண்ண முடியாது. கிரைஸ்டுடைய இன்கார்னேஷன் தான் ஜீசஸ். அண்ட் இட் டஸ் நாட் ஸ்டாப் வித் ஜீசஸ்ன்றாங்க. அதுதாங்க மேட்ரு.
கிரைஸ்டுடைய இன்கார்னேஷன் ஜீசஸ். ஓகேங்களா, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இட் டசன்ட் ஸ்டாப் வித் ஜீசஸ். ஜீசஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். எடுத்துட்டு வரேன், ஜீசஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அப்ப யார் செகண்ட் ஃப்ரூட்டு? பீட்டர். யார் தேர்ட் ஃப்ரூட்டு? ஜான். யார் ஃபோர்த் ஃப்ரூட்டு? பால். இட் இஸ் நோ லாங்கர் ஐ பட் கிரைஸ்ட் தட் லிவ்ஸ் இன் மீ. புரியுதுங்களா? ஜீசஸுக்கும் இதுதான். இட் இஸ் நோ லாங்கர் ஜீசஸ் பட் கிரைஸ்ட் தட் லிவத் இன் ஜீசஸ். அதனாலதான் ஹூ டு மென் சே ஐ ஆம் அப்படின்ன உடனே கிரைஸ்ட், யூ ஆர் த கிரைஸ்ட்ன்றாரு. புரியுதுங்களா? பால் வந்து இட் இஸ் நோ லாங்கர் ஐ பட் கிரைஸ்ட் தட் லிவத் இன் மீ அப்படின்னும் போது அந்த கிரைஸ்டுடைய இன்கார்னேஷன்ல பால் உள்ள வராருன்ற நானு. பாலம் உள்ள வராரு. ஓகே, இப்போ ஜீசஸையும் இது பாலும் இப்படி பேசியிருக்கோம். ஓகேங்களா? கிரைஸ்ட் உடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஜீசஸ், வெரி எக்ஸ்பிரஸ்ட் இமேஜ் ஜீசஸ். நாட் ஓன்லி தட், இன் தட் டே வென் வி see him we will be as him சொல்றான்ல. அப்போ நம்மளும் யாரு? கிரைஸ்டுடைய எக்ஸ்பிரஸ்ட் இமேஜ் ஆயிடுவோன்றோம். புரியுங்களா? அவரை பார்க்கும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக as he is so are we அப்படின்ற வசனம்லாம் இருக்குல்ல. as he is so are we அப்படின்னாக்கா எக்ஸ்பிரஸ்ட் இமேஜ்னு அர்த்தம். அதானே? இப்போ ஜீசஸ் யாரு? எக்ஸ்பிரஸ்ட் இமேஜ். நம்ம யாரு? நம்மளும் எக்ஸ்பிரஸ்ட் இமேஜ் தான். ஏன்னா அதில் இந்த வசனம் போயிருமே, as he is so are we. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல இன்கார்னேஷன் ஜீசஸோட நிப்பாட்டுறது இல்ல. இன்கார்னேஷன் ஜீசஸோட நிக்கல. இன்கார்னேஷனுக்குள்ள பவுலும் வரான். அதனாலதான் சொல்றான் இட் இஸ் நோ லாங்கர் ஐ பட் கிரைஸ்ட் தட் லிவத் இன் மீ அப்படின்றான். இன்கார்னேஷன் பவுலோட நிக்கல, பீட்டரும் ஆயிடுறான். கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்துவுக்குள், இன் கிரைஸ்ட் கிரைஸ்ட் இன் மீ த ஹோப் ஆஃப் க்ளோரி அப்படின்ற இடத்துல இன்கார்னேஷன் தொடருதுன்ற. கிரைஸ்ட் ஜீசஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டு, இன்கார்னேஷன்ல செகண்ட் ஃப்ரூட்டு பீட்ரு, தேர்ட் ஃப்ரூட் ஜானு, ஃபோர்த் ஃப்ரூட்டு பாலு, 100th ஃப்ரூட்டு செயின்ட் பேட்ரிக்கு, 100 சும்மா சொல்கிறேன் 200th ஃப்ரூட்டு வந்து செயின்ட் ஃப்ரான்சிஸு, 10,000 ஃப்ரூட் வந்து மதர் டெரேசா, 11,000 புரியுதுன்னு சொல்கிறேன், ஒரு 12,000 ஃப்ரூட் வந்து விவேகானந்தர். புரியுதுங்களா? இங்கே தானே இடிக்குது. ஏன்னா நம்ம ஜீசஸ் வச்சு பார்க்குறோம், அதெல்லாம் உள்ள கொண்டு வர முடியல. ஆனால் விவேகானந்தர் சொல்கிறாரு ஜீசஸை நான் பார்க்கும்போது என் இருதயத்தை நான் ஒரு கால் வந்து என் கண்ணீரில் கழுவ மாட்டேன், என் இருதயத்தை கிழிச்சு அதில் வந்து ரத்தத்தை கழுகுறேன்னு சொல்கிறாரு. எது அதை சொல்ல வச்சுது? த கிரைஸ்ட் இன்சைட் ஆஃப் விவேகானந்தர்ன்ற. புரியுதுக்காக சொல்கிறேன். ஸோ இன்கார்னேஷனில் விவேகானந்தர் வராரு. பரமஹன்ச யோகானந்தா என்னையா இந்த கூட்டோட்டியா? ஆமாம். ஏன்னா டிசைபிள் வந்து கேட்குறாரு, டிசைபிள் வந்து பரமஹன்ச யோகானந்தத்தை கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா ஜீசஸ் கிரைஸ்டை பற்றி கேட்குறாரு. அப்போ பரமஹன்ச யோகானந்தர் என்ன சொல்றாருன்னா, வாட் டிஃபரன்ஸ் யூ ஃபைண்ட் பிட்வீன் மீ அண்ட் ஜீசஸ்ன்னு கேட்குறாரு. இது ஒரு ஆணவமான ஒரு பதில்னு நினைக்கிறோம். இல்லைன்ற, இது கிரைஸ்ட் ஃபில் பண்ணிட்டாருன்ற உள்ள சிஷியருக்குள்ள வாட் டிஃபரன்ஸ் யூ ஃபைண்ட் பிட்வீன் மீ அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்றாருங்க. இது வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து கல்லையட்ரா அப்படின்னு பார்க்குறோம். அவன் எப்படி பார்க்குறான்னா, இவரும் பொறுமையா இருக்காரு, அவரும் பொறுமையா இருக்காரு, இவரும் வந்து அமைதியா இருக்காரு, அவரும் அமைதியா இருக்காரு, இவரும் அன்பா இருக்காரு, இவரும் அன்பாகவே இருக்காரு, அவரும் அன்பாகவே இருக்கு, ஜீசஸ் அன்பாகவே இருக்காரு, யோகானந்தும் அன்பாகவே இருக்காரு.
இவர் அடிச்சாலும் இவர் மறுக்கணத்தை காட்டுறாரு, யோகானந்தா அடிச்சாலும் அவரும் மறுக்கணத்தை காட்டுறாரு. இப்படி நாம அதே அப்படி பாக்குறான். நம்ம எப்படி பாக்குறோம், டே என்னடா தேவ தூஷணமா பாக்குறோம், நீ எல்லாம் யாரு சாதாரண அப்ப பையன், இந்து சாமியார் நீ பேசியா, ஏன் தேவன் யார் தெரியுமா, நான் வணங்குற தேவனி, அப்படி அப்படி போயிடுறோம், பாரசி மாதிரி போயிடுறோம். இது அப்படியே வச்சுட்டு ஃபாலோ பவுல் சொல்றாரு, ஃபாலோ மீ as I follow Christன்றார்ல, ஃபாலோ கிரைஸ்ட் as I am also following Christ சொல்றாங்கல்ல, இவர் ஃபாலோ மீன்றார்ல, இவர் ஈக்குவல் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. யோகானந்த மாதிரி தான் பேசியிருக்காரு பவுலும். நானல்ல கிறிஸ்துவேன்றாரு, இனி நானல்ல கிறிஸ்துவே, இதெல்லாம் அவரும் பேசினாரு. என்ன டிஃபரன்ஸ் பவுல் சொல்லலாம், என்ன டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறேன், எனக்கும் கிறிஸ்துக்கும் டிஃபரன்ஸ் சொல்லியிருப்பான்றேன். அவன் அதோட பேசிட்டாங்க, அதோட பேசிட்டானே. இட் இஸ் நோ லாங்கர் ஐ பட் கிரைஸ்ட்ன்ட்டான். நீ நானல்ல கிறிஸ்துவேன்றான். புரியுதுங்களா? இது எல்லாமே இன்கார்னேஷன். இப்போ இன்கார்னேஷன் ஜீசஸோட நிக்கல, இன்கார்னேஷன் போய் எல்லாமே இருப்புதுன்றாங்க. பிரெட்டும் இன்கார்னேஷன் ஆயிடுது. ஏன்? பாடி. வாட்டர் இன்கார்னேஷன் ஆயிடுது. ஏன்? பிளட்டு. புரியுதுங்களா? வைன் இன்கார்னேஷன் ஆயிடுது. ஏன்? பிளட்டு. எல்லாமே இன்கார்னேஷனுக்குள்ள இன்கார்னேட்டட் கிரைஸ்டா இந்த ஹோல் வேர்ல்டு மாறிடுது. அப்போதான் கிரைஸ்ட் பிகம்ஸ் அ ஹெட், ஹோல் வேர்ல்டு பிகம்ஸ் அ பாடி ஆயிடுதுல. புரியுதுங்களா? ஹோல் யூனிவர்ஸ், ஹோல் காஸ்மஸ்ன்றாங்க, ஹோல் கிரியேஷன் பிகம்ஸ் அ பாடி ஆஃப் கிரைஸ்ட். Christ is the head, whole creation becomes the body of Christ. நம்மளும் கிரைஸ்ட் ஒரே சரீரமாயிடுறோம். அப்படின்னா என்ன? இன்கார்னேஷன். நம்ம ஜீசஸோட இன்கார்னேஷன் ஒன்னு பேசணுங்க, வேர்ட் பிகமிங் ஃபிளஷ் அப்படின்ற இன்கார்னேஷன் பேசணும். பேசி அதில் வாவ் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா இன்கார்னேஷனுடைய ஒரு பகுதி தான் அது, மிச்ச பகுதி இப்ப நடந்துட்டு இருக்குதுன்றாங்க. மிச்ச பகுதி தான் நடந்துட்டு இருக்குது. You and I are becoming the incarnated Christ என்ற. You and I are becoming the transformation பேசிட்டு இருக்கோம். என்னது இதுன்னு நினைக்கிறீங்க? Transforming into the image of whom? இப்போ பேசிட்டு இருக்கோம், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கோம். என்ன டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கோம்? என்ன லாவால இருந்து பட்டர்ஃப்ளை ஆகிட்டு இருக்கோம் நினைச்சிட்டீங்களா? லாவால இருந்து நம்ம பட்டர்ஃப்ளை ஆகிட்டு இருக்கோம் நினைச்சிட்டீங்க? இல்லைங்க, கிரைஸ்டோட இன்கார்னேட்டட் கிரைஸ்ட் ஆகிட்டு இருக்கிறோன்ற. We are all Christ incarnation. புரியுதுங்களா? பழைய லென்ஸ்ல பார்க்கும்போது தேவதூஷணம் மாதிரி இருக்கும், எரசி மாதிரி இருக்கும், என்னடா இருக்கும். இல்ல, அதுதான் கிரைஸ்டோட சக்சஸ்ன்ற. நானு கிரைஸ்டோட சக்சஸே அதுதாங்க. கிரைஸ்டோட சக்சஸ், every common man will become his incarnation, just like how Jesus is the incarnation. Jesus is a very incarnation. Just as the first fruit, everybody will be the fruit. Nobody, it will not end. It will not end. It's a never ending process until the whole thing becomes the body of Christ. Until the whole thing becomes the body of Christ. Until Christ is in all. Until we are all joined to be one with Christ. He who was joined with me is one spirit with the Lord என்றாங்களே. The whole world பத்தி பேசுற பேச்சு இதுன்ற. இங்கதான் the victory of Christ இருக்குதுன்ற. Victory of Christ is Christ inside everybody. In the other way, everybody waking up to the reality of their existence in Christ. இப்போ வெளியே போய் வாக்கிங் போகும்போது நான் கிரைஸ்டுக்குள்ள தான் வாக்கிங் போயிட்டு இருக்கேன்ற என்னுடைய மைண்ட் வந்து பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நான் கிரைஸ்ட் கூட தான் போயிட்டு இருக்கேன். மேலே நின்று வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது நான் கிரைஸ்ட் கூட தான் நடந்துட்டு இருக்கேன். மாடியில் நடக்கல, கிரைஸ்ட் கூட நடந்துட்டு இருக்கிறேன். நான் பிரீத் பண்ணிட்டு இருக்கு கிறிஸ்டாலஜிக்கல் ஏர் அப்படின்ற உணர்வு வர ஆரம்பிச்சிருச்சு. புரியுதுங்களா? What I am breathing is Christological air. Why? Because I am living inside Christ. I am moving inside Christ. I am having my being inside Christ. Christ is within me. Christ is outside of me. Christ beneath me. Christ above me. Christ in my left. Christ in my right. Christ in my enemy. Christ in my friend.
ஒவ்வொருத்த இரு கண்ணில் பார்க்கும் போதும் அவனுக்குள்ள கிரைஸ்ட் பார்க்குறேன். கிரைஸ்ட் in the hospital, Christ. When I see the Christ in the hospital, I can see the suffering Christ. When I see the Christ inside the prisoner, I can see the uh, imprisoned Christ. When I see Christ inside a poor guy, I can see Christ who is hungry. When I see Christ inside a beggar, I can see the thirsty Christ. இதோ நான் தாகமா இருக்கிறேன்றல, புரியுதுங்களா? I can see that thirsty Christ. So I can only see Christ and not anything apart from Christ in every human being. Not only human being, also in all creation. Romans 8. Romans 8. Not only in human being, also in all creation. Christ in all creation. Christ filling up all space. Why? Because there is no space outside of Christ. There is no space outside of Christ. Christ fills all space. There is nothing which is created outside of Christ. The universe, galaxy, black hole, celestial, terrestrial, all சொல்றான்ல, celestial body, terrestrial body, the distant star, entire heaven, entire hell. Hell and separation. Where we are separated in our mind, alienated in our mind. So hell is a consciousness, a separated consciousness. Adu may exist inside of Christ. Adu may inside of Christ. Why? Because Christ consists of everything. புரியுதுங்களா? எம்டினஸ்ன்றோம்ல, வெளியே என்ன இருக்கு, ஸ்பேஸ்ல என்ன இருக்கு, எம்டினஸ்ன்றாங்க. இதுக்கும் மார்ஸுக்கும் அர்த்துக்கு நடுவில் என்ன இருக்குது, எம்டினஸ்ன்றாங்க, ஸ்பேஸ்ன்றாங்கல்ல. இல்ல, கிரைஸ்ட்ன்ற. கிரைஸ்ட் புரியுறதுக்காக சொல்றேன், புரிஞ்சுக்கலாம், அதான் உண்மை. மூணுக்கும் அர்த்துக்கு நடுவில் என்ன இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு. இல்ல, கிரைஸ்ட். பிகாஸ் whole thing is occupied with Christ molecule. Whole thing is occupied with Christ. So everything is Christ. Everything is Christ. Everything is Christ. Christ fills everything. Christ fills everything. இதனாலதான் அவரை காஸ்மிக் கிரைஸ்ட்ன்றாங்க, யூனிவர்சல் கிரைஸ்ட்ன்றாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச கிறிஸ்டியன் கிரைஸ்ட இவங்க நம்ம சர்ச்சஸ்ல நம்ம பார்க்குறோம். We meet the Christian Christ in Jesus. There are people who have met Christ outside of Jesus, but they have met Christ. எப்படி, when you visited the prisoner you have visited means சொல்றாரு இல்லையா? That guy when he said that statement, that guy in India never know that there was a person called Jesus who is alive in Israel 2000 years ago. But 2000 years ago he went and met a prisoner in India and helped him, gave him bread to eat, without knowing Jesus. He was serving Christ. Without knowing Jesus is there, living in his same time zone in Israel soil. This guy in India is helping a prisoner and without knowing Jesus he is serving Christ. Why? Because the Christ in him, Christ in the guy who is helping the prisoner is helping the Christ who is inside the prisoner.
இது ஒரு பவர் சப்ளை மாதிரிங்க, கரண்ட் மாதிரிங்க. இது கிரைஸ்ட்ன்றது கரண்ட் மாதிரின்ற நான். ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்றாரு ஜீசஸ். இது கிரைஸ்ட் ஸ்டேட்மெண்ட். தப்பான ஜீசஸ் யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு நம்மளை பார்த்து சொல்றாருங்க. புரியுதுங்களா? கிரைஸ்ட், இது கிரைஸ்ட் இன் அஸ். ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் ஜீசஸ் த கிரைஸ்ட். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் கிரைஸ்ட் இன் அஸ். A city set on a hill cannot be hid. இது யாரு? It is not Jesus the Christ. It is a city. It is we the Christ. புரியுதுங்களா? டிஃபரன்சியேஷன் ஜீசஸ் அண்ட் கிரைஸ்ட். டிஃபரன்சியேஷன் ஜீசஸும் கிரைஸ்டும் செப்பரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? எக்ஸ்பிரஸ்ட் இமேஜ், பர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆர் பர்ஃபெக்ட் இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட். ஆனால் நம்ம we are becoming the Christ என்ற, we are transforming into Christ. We are growing until until we get into the full measure and stature of Christ இருக்குல்ல. எப்படி? until we come to the full measure and stature of Christ இருக்குல்ல. யார்? we. So we are coming. we நம்ம the whole worldன்ற. ஏதோ நானும் நீங்களும் பேசல. நானும் நீங்களும் இல்லை அங்கே சர்ச்சுக்கு பைபிள் தூக்கிட்டு போயிடுறேன் அவனை பற்றி பேசல. until the whole world is coming into the stature and measure and the fullness of Jesus, the fullness of Christ. புரியுதுங்களா? Jesus I know, Paul I know, who are you ன்னு கேட்குறான். அப்படின்னாக்கா in Jesus there is fullness of Christ. In Paul fullness of Christ is there. For you, you're still not there. Christ is still filling you. அந்த டிஃபரன்சியேஷன் அங்கே கேட்குதுல. ஜீசஸ் ஐ நோ, பால் ஐ நோ, ஹூ ஆர் யூ அப்படின்னும் போது இட் இஸ் ஏபிள் டு see the Christ inside Jesus. It is able to see the Christ inside Paul, but it is not able to see the Christ inside this guy that day. Maybe 10 days later, he would have gone to the full measure and stature of Christ. இப்போ வந்து அந்த sons of சொல்கிறேன் sons of Sceva அவங்க they would have gone into the full measure of stature of Christ after listening to Paul and after awakening to the reality of Christ in them, after turning away from the blindness in them. இந்த டைம்ல வந்து ஒரு 10 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இல்லை ஒரு 20 நாள் ஆயிடுச்சு, இல்லை ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்த டைம்ல வந்து சன்ஸ் ஆஃப் ஸ்கேவா போறாங்க, தருறதுக்கு போறாங்க. கிரைஸ்ட் வந்து ஃபுல் மெஷர் அண்ட் ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போ சொல்லுவோம் ஜீசஸ் ஐ நோ, பால் ஐ நோ, ஐ ஆல்சோ நோ யூ. வை? பிகாஸ் ஐ கேன் see the Christ in you. அது சொல்லி வெளியே போயிடும் பிசாசு. ஏன் பிசாசு வெளியே போகுது? so that Christ can fill that person also. Christ can fill that person also. புரியுதுங்களா? until Christ fills every atom, every element. அதுதான் இன்கார்னேஷனுடைய கம்ப்ளீஷன்ற. வார்த்தை மாம்சம் ஆறதுடைய கம்ப்ளீஷன் வந்து ஜீசஸ் வார்த்தை மாம்சம் ஆனதோட நிப்பாட்டல. It is extending. It's an ever going process. It is the coming of Christ inside everybody. Incarnation is coming of Christ inside everybody. இன்கார்னேஷனுக்கும் கம்மிங் ஆஃப் கிரைஸ்டுக்கும் தொடர்பு இருக்குது. புரியுதுங்களா? இஸ் கிரைஸ்ட் கம்மிங்? எஸ், கிரைஸ்ட் இஸ் கம்மிங் எவ்ரி single day inside of every single human. The process is taking time. In some Christ has already come, like Paul, like Teresa, like John. Christ has already come. So that is the reason Paul says we are
crucified with him. And if the whole world is crucified with Christ, then the whole world is buried with Christ. And if the whole world is buried with Christ, then the whole world is raised in Christ. புரியுதுங்களா? எப்படி போகுது இந்த கிரைஸ்ட் மேட்டர்? நம்ம மனசுக்கும் போது நம்ம ஒரு பர்சனை தான் பார்த்துட்டு இருக்கோம், கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஜீசஸ் வாஸ் crucified. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜீசஸ் வாஸ் டெட் அண்ட் பரீட் அண்ட் ஜீசஸ் வாஸ் raised. ஆனா பாலை பொறுத்த வரைக்கும் he is giving a clearly different message which says, hey, since Christ fills all in all, since you guys are also in Christ and Christ is also in you, it is not only Jesus, but you also died with Christ, in Christ. You are also buried in Christ. You are also raised in Christ. புரியுதுங்களா? விஷயம் எப்படி போகுது பார்த்தீங்களா மேட்ரு? பால் ஏதோ செகண்ட் நேம் ஆஃப் ஜீசஸ் யூஸ் பண்ணாங்க இங்க. Paul is talking about the whole Christological cosmos. He's not talking about one person called Jesus here. If we are buried with him, அந்த இஃபே வந்து சின்ஸ்ன்றாங்க. Since we are buried with him, we will also be raised with him. And since we are raised with him, we are seated in heavenly places. Come on. எப்படி கொண்டு வராங்க பாருங்க. So, the largeness of the subject called Christ, the wholeness of the subject called Christ. Who can separate me from the love of Christ? அப்படின்னும் போது பால் மட்டும் இல்ல, இட் இஸ் டாக்கிங் அபவுட் தி என்டையர் காஸ்மஸ். ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், புத்திஸ்ட், ஜூஸ், அரப்ஸ், சைனீஸ், சிங்கப்பூரியன்ஸ், ஆப்பிரிக்கன்ஸ், ஏஷியன்ஸ். Who can separate them from the love of Christ? Not periliousness, not nakedness, not hunger. புரியுதுங்களா? It's not about it's not about one person. He is telling the message called that we can never be separated from Christ because Christ has filled entire thing. Christ has come into everyone. Christ has come into everyone. Christ has come in you. Wake up from your blindness. Wake up from your sleep. And see what has happened. Behold, I have made all things new. Behold, I have made all things new. அது நடந்திருக்கு. Whole thing, it's a new creation. புரியுதுங்க? we are not talking about new individuals. கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் இயேசுவை ஏத்துக்கிட்டோன்னு ஒரு நியூ இண்டிவிஜுவலா பிறக்கிறான் இல்ல. the whole creation is made new in Christ, through Christ, by Christ, for Christ, of Christ. There is no longer Jews, there is no longer Gentile. Guys, Christ has made everyone holy. Christ has made everyone holy. This is the universal Christ. This is the universal Christ. This is the universal Christ. There is nothing in the universe without Christ. There is nothing in the universe without Christ. So, don't fight religion. புரியுதுங்களா? Don't fight religion. Don't fight religion. In fact, Catholic அப்படின்றது வந்து universalist அப்படின்றதா அர்த்தம் அட்டாமே. They were not coming up with another religion. Catholic அப்படின்ற before it merged with Roman Catholic, அப்போதான் அது ரிலிஜனா மாறுது. அதுக்கு முன்னாடி it was called Catholic. அந்த term Catholic அப்படின்னாக்கா this is universal அர்த்தமா.
We are not coming up with one more religion. Every religion is gone now. There is only one. All are merged into one. அதுதான் கேத்தலிக்குடைய டேர்ம். தென் கேத்தலிக் எப்போ ரோம் டேக் ஓவர் பண்ணுச்சோ அப்போதான் டினாமினேஷனா மாதிரி ரோமன் கேத்தலிக் ஆகி அதுவும் ஒரு செக்டா மாறுச்சு. அதுக்கு முன்னாடி the term Catholic was universal. But let us love one another என்ற as Christ loved us. As Christ loved us. ஆண்டவரே இவனுங்க சொல்றாங்க இவனுங்க நாமத்துல பிசாசு துரத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, ஏன்னா இவங்க கிடையாது. புரியுதுங்களா? இவங்க நம்ம ரிலிஜன் இல்லையான்றானுங்க இவனுங்க நம்ம ரிலிஜன் இல்லையா. ஆண்டவர் டேய் நான் ரிலிஜனை பத்தி எங்கேயுமே பேசலடான்றாரு. இன்ஃபேக்ட் கிரேட்டஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்லட்டுமா இங்க, Christianity has included Jewish religion within itself. And it is not feeling bad. நம்மளுக்கு அது பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பார்ட் 1 ஜூஸ், ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஜூஸ், நியூ டெஸ்டமெண்ட் கிறிஸ்டியன் இல்ல, அப்படி பார்க்க கூடாது. புரியுதுங்களா? Since there is now only one inclusive religion, Christianity has included Judaism inside it. Why? Because Christ has included everybody. There is no exclusion என்ற. புரியுதுங்களா? Christ has included everybody. Christ has included all religions in him. Christ has included everybody in him. And it is not about the name. Hey, இயேசு தெரியுமா? தெரியாதா? அப்ப உனக்கு அவரை தெரியாது. டேய் இல்லடா, இல்ல. He knows Christ because Christ is inside of him. Just because Christ is inside of him, he is able to do good. புரியுதுங்களா? ஒருத்தன் குட்டா இருக்கிறான்னா, ஒரு ஹிந்து ரிலிஜன்ல ஒருத்தன் குட்டா இருக்கிறான் அப்படின்னாக்கா எப்படி குட்டா இருக்கிறான்? புரிதுக்க சொல்றான். ஃபர்ஸ்ட் ஹிந்து ரிலிஜனே கிடையாது. இஸ் a நியூ கிரியேஷன். அவனுக்குள்ள இருக்கிற நியூனஸ், அவனுக்குள்ள இருக்கிற கிரைஸ்ட்னஸ், அவனுக்குள்ள இருக்கிற கிரைஸ்ட் இஸ் என்ஷூரிங் தட் ஹி இஸ் குட். ஏன்னா என்ன பண்ணிருக்கணும், மற்ற ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் அவன் வெட்டி செத்து கொண்டு அப்படிதான் இருக்கணும். இல்லையே, தேர் ஆர் குட்னஸ் இல்ல, குட்னஸ் இருக்குல்ல. அது எங்க இருந்துச்சு? பிகாஸ் இன்சைட் ஆஃப் தெம் தே ஆர் நியூ கிரியேஷன் என்ற. ஹோல் வேர்ல்ட் இஸ் நியூ. ஃபர்ஸ்ட் தே அல்ல, வி தான். செப்பரேஷன் சொல்றேன். How are you finding a better Hindu, a better Muslim, a better Sikh, a loving Hindu, a loving Muslim, a loving Sikh inside your office? Why? How? First, because Christ has already filled and Christ has already changed everybody in. எங்கெங்கெல்லாம் பிளைண்ட்னஸ் இருக்குதோ அங்க மட்டும்தான் மனுஷன் he is trying to work out on his own and reflecting unchrist-like behavior. That is also holds good inside church. புரியுதுங்களா? எப்படி நம்ம சர்ச்சுக்குள்ள கேவலமான விஷயங்களை பார்க்குறோமோ அதே மாதிரி மற்ற ரிலிஜனுக்குள்ள அந்த மாதிரி கேவலமான விஷயமும் இருக்குது. அதை வச்சு அவன் கிரைஸ்ட்ல இருக்கிறான் இல்லைன்ற டிட்டர்மைன் பண்ண முடியாது. கிரைஸ்டுடைய ஃபுல் ஸ்டேச்சர் அண்ட் மெஷரு எல்லா இடத்துலயும் பரம்பிட்டு வருதுன்ற. It is bigger than Christianity. In fact, Christianity itself inside of Christ, just like all other religions, are being engulfed by Christ. அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டியுமே இன்னும் ஃபுல்லா கிரைஸ்ட் குள்ள வரல. Just like how all other religions have not come fully into Christ, but we see Jesus. How he is in the full stature and measure of Christ, how he is the first fruit, அதே மாதிரி all will come into the full stature measure of Christ, and all will be the following fruits. All will be the following fruits of Christ, following fruits of Jesus.
Christ in all, Christ within, Christ outside, Christ in my left, Christ in my right, Christ in every soul, Christ in everybody, Christ in every material, Christ in all creation.